வணக்கம். மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்குல்ல, இதை பற்றியும் சிபிசிஐடி அதிகாரிகள் இப்போ ஒரு ப்ரெஸ் நோட்டை வெளியிட்டிருக்காங்களே, அதை பற்றியும் ரொம்ப விரிவாக பேச போகிறோம். ஆக்சுவலாக இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு புலனாய்வு பத்திரிகையாளரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் தமிழகத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான புலனாய்வு பத்திரிகையாளர்களில் பிரதானமானவராக திகழ்ந்துக்கிட்டு இருக்க ரிஷி அவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். வெகு நாட்கள் கழித்து இப்போ தான் உங்கள் முகத்தை திரும்ப நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டுறோம். ரொம்ப நன்றி சார். ஓகே, இப்போ ஒரு சினாரியோ போயிட்டுருக்குல்ல சார், தமிழகம் முழுக்கவே இந்த மாணவியோட மரணம் சார்ந்து, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு என்னுடைய பார்வை என்னென்ன சார், நம்ம யாரையுமே இப்போ குற்றம் சுமத்த மாதிரி இல்லை. எல்லாருமே சில நேரத்தில் லேக் ஆகிடுவாங்க. சில விஷயங்கள் என்ன ஆகும், ஏற்கனவே அவங்களுக்கு சில தகவல்கள் வரும். அப்படி வரும்போது அலர்ட் ஆகிடுவாங்க. போலீஸ் அலர்ட் ஆகிட்டு கரெக்டாக பிரச்சனையை தீர்வு பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு பார்த்துப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் காவல்துறை எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. எந்த வகையில் அவங்க மறந்தாங்களோ இல்லை அவங்களுக்கு சரியான முறையில் தகவல் வரலையா எப்படின்னு தெரியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு காவல்துறை எல்லா விஷயத்தையும் பார்க்கும். அவங்களுக்கு அடிப்படுற விஷயத்துலேருந்து நியூசன்ஸ் எல்லா கேஸும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அதுலேயே கவனம் செலுத்தின்னு இருப்பாங்க. இது திடீர்னு ஏற்பட்ட விஷயம் இல்லைங்களா? அப்போ திடீர்னு ஏற்பட்ட உடனே அந்த சட்ட ஒழுங்கு போலீஸால் ஒன்றும் சமாளிக்க முடியல. எப்படி ஆச்சு ஏதாச்சு? அப்போ எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னா அங்கே ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் தகவல் கொடுத்துருக்கணும். அவங்க ஏன் தகவல் கொடுக்கல, இல்லை கொடுத்தாங்களா, அது நமக்கு ஒன்றும் புரியல. அப்படி சரியான முறையில் கொடுத்து காவல்துறையினர் அதை கையாண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த கலவரத்தை நிறுத்தியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே அவங்க 2-3 நாள் தொடர்ந்து அற வழியில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள போய் பேசியிருக்கலாம். ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களோ இல்லை மாவட்ட ஆட்சியாளரோ போய் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். என்னென்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள போய் பேசி, அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு கேஸை நம்ம அழகாக முடிச்சு கொடுத்துட்றேன், எல்லா அக்யூஷனத்துக்கு உள்ளே போட்டுடுறேன், கவலையே படாதீங்கம்மா, உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அங்கே. ஆனால் அங்கே போலீஸ் போனாங்க, அந்த சூசைட் நோட்டாக சொல்லக்கூடிய கடிதம் இருக்குல்ல, அதை படித்து காமிச்சாங்க. அப்படி இருந்தும் கூட பிரச்சனை ஏன் பெருசாக மாறி இருக்கு? இல்லை, அது என்ன பொய்ன்னு சொல்கிறாங்க சார் அந்த லெட்டரு. ஆமாம், அந்த லெட்டர் எப்போவுமே சொல்கிறேன், இது போலீஸ் சில விஷயங்கள் தேவையில்லாமல் எக்ஸாக்ரேட் பண்ணுவாங்க. எப்படியாவது இதை கேஸ் எப்படியாவது முடிச்சிடணும்னு அது எதிர்வினையாக போயிடும். அது மாதிரி தான் இது, அந்த மாதிரியானது தான் இது. ஓகே ஓகே ஓகே, நம்ம இன்னும் இதை பற்றி பெருசாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சிபிசிஐடி தரப்புலேருந்து அதை வேண்டுகோள்னு சொல்கிறதா இல்லை எச்சரிக்கைன்னு சொல்கிறதா எனக்கு புரியல. உங்களை மாதிரி நிறைய புலனாய்வு பத்திரிகையாளர் இருப்பாங்களே, அவங்கள பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அது. இந்த மாணவியோட மரணம் சார்ந்து எங்கள் அளவுக்கு இந்த ஊடகங்கள், சமூக வலைதள பக்கங்களில் பதிவுகளை போடுறவங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க, இவங்களாம் புலனாய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புலனாய்வு அவங்களோட புலனாய்வை பாதிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் நோட்டை சிபிசிஐடி வெளியிட்டிருக்க இந்த ப்ரெஸ் நோட்டை ஒரு புலனாய்வு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, சிபிசிஐடியாக இது விட்ட ப்ரெஸ் நோட் கிடையாது. எப்போவுமே ஒரு டிஜிபி ஒரு அறிக்கை விடுறாருன்னா தனிப்பட்ட முறையில் விட முடியாது. சிட்டி கமிஷனர் ஒரு அறிக்கை விடுறாருன்னா தனிப்பட்ட முறையில் விட முடியாது. எல்லாமே மேலே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சிஎம் லெவலில் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே மாட்டாங்க. சிபிசிஐடிக்குன்னு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு? இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்களா? இது என்னங்க ஒரு சாதாரண வழக்குங்க. ராஜீவ்காந்தி வழக்கில் பேசப்படாத விஷயங்களை அதில் பேசிட்டாங்க. ராஜீவ்காந்தி வழக்கில் எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ கருத்துக்கள் முன் வச்சாங்க. அப்போ எதுவுமே பண்ணலையே சிபிஐ. அவங்க பாட்டுக்கு அங்கே வேலையை பார்த்து. சிபிசிஐடி சொல்கிறீங்களா? சிபிஐ அவங்களே எதுவும் பண்ணல. சிபிஐயே எங்க சிபிஐ விடுவா சிபிசிஐடி. அவங்களே ஒரு ஓரமாச்சிட்டு அவங்களோட வேலையை பார்த்துன்னே இருந்தாங்க. பார்த்து அக்யூஸ்டை பிடிச்சாங்க. ஸோ இந்த சிபிசிஐடினுடைய அறிக்கை முதல்வருடைய கன்கரண்ட் இல்லாமல் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. புரியுதுங்களா? அது இல்லாமல் புலனாய்வு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரப்போய் தான் காவல்துறைக்கு அது ஒரு உதவியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், நம்ம சென்னையில் விக்னேஷ்னு ஒரு பையன்
அடிச்சு இது பண்ணாங்க. ஆமாம். சமூக வலைதளங்களில் வரப்போய் தான் உடனடியாக காவல்துறைக்கு அது போச்சு, நடவடிக்கை எடுத்தாங்க. அப்துல் ரஹீம்ன்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் பாதிக்கப்பட்டார். சமூக வலைதளங்கள் தான் வந்துச்சு முதல்ல, டிவி சேனலில் கூட வரல, பத்திரிகையில் கூட வரல. சமூக வலைதளங்களில் வெளியே வந்த பிறகு தான் கவர்மெண்ட் உஷாராச்சு. அடடா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, உடனே போங்க, உடனே செய்யுங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. அப்போது ஏன் சமூக வலைதளங்கள் மேலே நீங்கள் தவறு சொல்கிறீங்க? இருக்கலாம், அவங்க இது எச்சரிக்கை தான், இது ஒரு மிரட்டல், வேண்டுகோள் கிடையாது. இட் இஸ் நாட் வேண்டுகோள் கிடையாது, இது வந்து பகிரங்கமான மிரட்டல். இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் கூட சொல்லலாம், இதை வந்து ஒரு சர்வாதிகாரம் கூட சொல்லலாம். இப்போ நம்ம அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கலாம் சார். இப்போ நாம் ஒருவேளை சிபிசிஐடி அதிகாரிகளாக இருந்து இந்த வழக்கை நாம் ஹேண்டில் பண்ணியிருந்தா நாம் இதே போல் ரியாக்ட் பண்ணியிருப்போமா? இல்லை, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த வழக்கை எப்படி வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது யாரை பற்றியும் நான் கவலையே பட மாட்டேன். நானே ஒரு ஐஓவாக இருந்தேன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நாய்க்கு உடச்சின்னு போதுற, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம வேலையில் இறங்கி போய் பார்த்துக்கினே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் ஏன் சமூக வலைதளம் பேசுகிறது நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க? கண்டுக்காது போங்க. ஏன்னா அவங்க சமூக வலைதள பக்கம் யூடியூப் மட்டும் இல்லை, ஊடகம் பத்திரிகை சார்ந்து கூட சொல்லியிருக்காங்க, நீங்களும் இது போல் புலனாய்வு எங்கள் அளவுக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணமாக எதை சொல்கிறாங்கன்னா, எங்களோட புலனாய்வை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா? சரி, அவங்களுடைய புலனாய்வு பாதிக்குது, கரெக்டு. இப்போ நாம் அதாவது ஒரு தொலைக்காட்சி சார்பாகவோ ஒரு பத்திரிகை சார்பாகவோ சமூக வலைதளங்கள் சார்பாகவோ விசாரிக்கிறோம், விசாரித்து வெளியே விடுறோம், டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்கள் ஏன் அதை பற்றி ஒரி பண்ணுறீங்க? 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம் சார். பொதுமக்கள் காவல்துறை மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய கடமை அந்த காவல்துறைக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது, கடமைப்பட்டவர்கள். அப்போ இப்படி ஒரு சந்தேகங்களை கிளப்பும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மிரட்டுறாங்க. உதாரணத்துக்கு அந்த பிள்ளைக்காக இந்த வழக்கை சரியான முறையிலே செய்யவில்லை என்றால் நாங்கள் போராட்டத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஒரு இளைஞர் சொல்கிறார். உடனடியாக அந்த மாணவரை போய் அந்த இளைஞனை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்போ நடந்திருக்கா இது? ஆமாங்க, இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே நடந்திருக்கு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து போராட்டத்தை கையில் எடுப்புன்னு தான் சொல்லியிருக்கார். நாங்கள் வன்முறையை கையில் எடுப்போம், தீவிரவாதமாக செயல்படுவோம், அரசுக்கு எதிராக செயல்படுவோம், போலீஸுக்கு எதிராக செயல்படுன்னு சொல்லலை. போராட்டம் என்பது போராடி தானங்க சார் நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்கோம். பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, இதை தானங்க ஜனநாயகம். இதெல்லாம் நீங்கள் வந்து குறவழியை நசுக்கிற மாதிரில இருக்குது. இப்போ அந்த பையன் என்ன சொல்லிட்டாரு, போராட்டத்தை கையில் எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உதாரணத்துக்கு திமுக ஆட்சியை வந்து 1000 லட்சக்கணக்கான போராட்டங்களை சந்தித்து தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் போராட்டங்கள் முன்னிறுத்தி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுவேன்னு ஒருத்தனத்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா அப்போ இது வந்து யாரை மிரட்டுறது? நியாயத்துக்காக நீங்கள் யாரும் பேசக்கூடாது, அரசாங்கம் தப்பு பண்ணால் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, போலீஸ் தப்பு பண்ணால் எதுவும் கேட்கக்கூடாது, அப்படியா? அப்போ எதுக்குங்க ஃப்ரெஞ்சில் சொன்னால் 4வது தூண் நீங்கள் அப்படின்னு? அவனை முட்டாளா? எதுக்கு பிரகடனப்படுத்தினா 4th எஸ்டேட் அப்படின்னு? ஜனநாயகத்தோட 4வது, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணுன்னு சொன்னான் பத்திரிக்கை. தூக்கி போட்டுருங்க, 4வது தூண் தப்பாக சொல்லிட்டாங்க, நீங்கள் 4வது தூணே கிடையாது, நாங்கள் தான் 4வது தூண், காவல்துறையும் சிபிசிஐடி தான் 4வது தூண் வச்சுக்கோங்க. குறை சொல்வதற்கோ குற்றம் சுமத்துவதற்கோ நான் பேசலை. அப்போ 4வது தூண் எதுக்கு சொல்லியிருக்காங்க? சுதந்திரமாக பேசுவதற்காகவும் சுதந்திரமாக எழுதுவதற்காகவும் தான். ஆனால் தேவையில்லாத விஷயத்தை தப்பாக எழுதக்கூடாது, அதை தான் நான் கேட்குறேன். தப்பாக பேசக்கூடாது. இப்போ நான் சிபிசிஐடி தரப்புலேருந்து அவங்களோட கண்ணோட்டத்தில் உங்கள்கிட்ட கேள்வி கண்டிப்பாக அந்த அதிகாரிகள் இருந்தால் என்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன், அதை முன்வைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ ஒரு உண்மையை புலனாய்வு பண்ணி நான் வெளியிடுறது வேறு, மக்களுக்கு உண்மை புரியும், அதை பார்த்துட்டாங்கன்னா. அதுவே நான் என்ன பண்ணுவேன், என் மனசில் வன்மத்தை வச்சு கக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த பள்ளி நிர்வாகம் சார்ந்து எனக்கு எதனா கடந்த கால அனுபவங்கள் இருக்கலாம், நான் காசு கேட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை நான் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இந்த பள்ளி நிர்வாகத்தை குறை சொல்லணுன்ட்டு ஏதாவது வதந்தியை பரப்பினா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு காதல் கதையெல்லாம் கட்டவித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேர். இப்போ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே மிஸ்லீடு தான். கண்டிப்பாக வதந்திகளை பரப்புறது தான் இது ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப சிபிசிஐடி அதிகாரி நான் என்ன நினைப்பேன்,
எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரேடியாக எல்லாரும் நிறுத்த சொல்லிடலாம். இவங்கள மட்டும் களை எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். அப்போ என் பக்கம் தப்பு இல்லை தானே? இல்லை, அது அவங்களுக்கு இருக்கிற கோவம் நியாயமான கோவம் தான். பட்டு இன்னொன்று நான் சொல்கிறேன், 350 பேர் கைது, 175 பேர் ஜாமீன் நிராகரிப்பு அப்படின்னு கொட்ட செய்தியில் வருது இந்த கலவரத்தில் இருந்தவங்க. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லக்கூடாதா? இது என்ன, இது தீவிரவாத இதை பற்றி நீங்கள் பண்ண போகிறீங்களா, இல்லை இது ஜனநாயக இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் புலன் விசாரணை பண்ண சாதாரண இது புலன் விசாரணை தானே, எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க தானே. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கலாம். அவங்க உறவினர் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களோட உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்கலாம். இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. ஏன்னா எல்லார் வீட்டிலும் பொம்பளை பசங்க இருக்கு, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அதான் நான் கூட ஒரு பதிவில் கேட்டுறேன், உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருந்தால் அப்படி நீங்கள் பேசியிருப்பீங்களா, அப்படி நீங்கள் செய்திருப்பீங்களா? ஸோ சிபிசிஐடி நான் என்ன சொல்கிறேன், இதனுடைய புலன் விசாரணையை இந்த மாதிரி போயின்னு இருக்குங்க. இந்த மாதிரி போயிட்டு உதாரணத்துக்கு கொடநாடு வழக்கு எடுத்துக்கோங்க. வாரம் அப்டேட் கொடுத்துன்னே இருந்தாங்க. இன்னைக்கு இவர் கைது, இன்னைக்கு இவர் கைது, இன்னைக்கு இவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. ஊடகங்கள் ஃபுல்லாக புலன் விசாரணையும் பண்ணாங்க. காவல்துறையும் டெய்லி விட்டுருந்தாங்க. அப்போ அதை மட்டும் எப்படி விட்டீங்க? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எத்தனையோ அது நடந்தது அதிமுக பீரியட்ல, அவங்க ஆட்சியில் இருக்கும் போதும் அப்டேட் வந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போவும் வந்துன்னு இருக்கு. ஏன்னா எப்பவுமே திமுக இருக்க ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு நிறைய இடம் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன விஷயம் தான். கண்டிப்பா. எனக்கு என்னன்னா, இது ஆக்சுவலாக டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஸ்கோர் பண்ணுற நேரமாக கூட அவங்க மேபி பார்க்கலாம். அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா, இன்கேஸ் இந்த வழக்கில் இவங்க தான் உண்மை குற்றவாளின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை ஒன்று நிறைவேற்றப்படுது அப்படின்னா எல்லாருமே கவர்மெண்ட்டை தூக்கி கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக சூப்பர்ப்பா, திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச கூட எதுக்காக இந்த அளவுக்கு கடிவாளங்கள் சிபிசிஐடி தரப்புல இருந்து பிரஸ் நோட்டா இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ திமுகவுக்கு எப்போவுமேங்க இன்னொன்று இருக்குது, அந்த அடக்குமுறை இருக்குது அவங்ககிட்ட. ஒரு வார்த்தை கூட நம்ம அவங்களுக்கு எதிராக பேசிடக்கூடாது. அவங்களுக்கு எதிராக பேசினா கண்காணிச்சுன்னே இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறது இதான். இல்லை திமுகவுக்கு அதிகமாக இருக்குது இதில். ஓகே, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதிமுக பீரியடில் நீங்கள் ஏதாவது பேசுனீங்க, பதிவு போட்டிங்க, எதிராக போட்டிங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடுவாங்க. மான நஷ்ட வழக்கு போடுவாங்க, கிரிமினல் வழக்கு போடுவாங்க. ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு நம்மளை ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. கோர்ட்டில் தான் கேஸ் போடுவாங்கலாம் செய்வாங்க, பத்திரிகைக்காரங்க ஊடகக்காரங்கன்றனால. ஆனால் திமுககாரர்கள் கிரிமினல் கேஸ் போடுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை தூக்கில போடுவாங்க, மேலே போடுவாங்க கேஸை. ஓகே, கிரிமினல் கேஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்களே, இது போல் ஆக்ஷன் எடுப்போம், நாங்கள் சொன்னதே மீறி யாராவது இந்த வழக்கில் புலனாய்வு பண்ணிங்க அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது கிரிமினல் நடவடிக்கையாக மாற வாய்ப்பு இருக்கா, இல்லை கிரிமினல் நடவடிக்கை அது இருக்காதா? இது இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாதுங்க. இன்னொன்று, இதே சிபிசிஐடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுது இந்த கேஸை. ஹைகோர்ட் கண்காணிச்சுன்னு வருது. கரெக்டு, ஹைகோர்ட்டுக்கு தெரியாதுங்களா? ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுது இல்லையா? ஹைகோர்ட்டு சொல்லலாம்ல. ஏற்கனவே 2-3 வழக்குகள் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, சமூக வலைதளங்களில் தப்பாக பேசாதீங்க, இதை பற்றியே பேசாதீங்க அப்படின்னாங்க. யாராவது பேசுனாங்களா? பேசலை. ஏன் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு நம்ம ஒரு மரியாதை வச்சுருக்கோம். நீதி அரசன் எதுக்கு சொல்கிறோம்? ஒரு அரசன் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்க்கக்கூடியவன் தான் அரசன். அதான் அரசன் தாண்டி லார்டு வரைக்கும் நம்ம சொல்லுவோமே கோர்ட்டில், மை லார்ட் லார்ட்ஷிப் அப்படின்றோம் இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து ஆகணும். அவங்க கம்மன் தான் இருக்காங்க. நீங்கள் அவசரப்படுறீங்க. நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பண்ணிக்கினே இருங்க. இதுக்கு முன்னாடி எந்த வழக்குலையாவது இது போல் செயல்பட்டுருக்காங்களா? எனக்கு என்னோட அனுபவத்தில், என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் கேள்விப்பட்டது தெரியல. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த வழக்கு போடுவாங்க? எவ்வளோ வருஷமா நீங்கள் இருக்கீங்க? நான் இருக்கேன், 35 வருஷமாக இருக்கேன். அந்த 35 வருஷத்தில் ஒரு கேஸில் கூட இப்படி பார்த்தது இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை. அது மேபி அந்த காலகட்டங்களில் டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக இல்லாததுனால இதுக்கு தேவை ஏற்படலையோ? இல்லை, அப்போ டிஜிட்டல் வளர்ச்சி இல்லைனாலும் கூட போஸ்டர் ஒட்டுவோம். ஓகே, ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணுவோமே. கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், பகிரங்கமாக காவல்துறை கண்டித்து போஸ்ட் அடிப்போம், அதுக்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க.
அதுக்கு போலீஸ்காரர் திட்டுறவங்களுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கி மீட்டிங் போட்டு திட்டுவோம். அவ்வளோ சுதந்திரம் இருந்துச்சு அப்போ. போலீஸ்காரர் இப்படி நிற்கிற அவரை பார்த்தா நாங்கள் பேசுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ சந்து பொந்தெல்லாம் யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டாலும் யூடியூபர், ஐஎம்ஏ யூடியூபர். அதனால் இவங்களால பொறுக்க முடியல. புதைந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த யூடியூப் மூலம் வெளியே வருது. ஆனால் அதில் சில வதந்திகளும் பரப்பிட்டு தான் இருக்காங்க, தவறான செய்திகள் இதெல்லாம் போட்டு தான் இருக்காங்க. அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறாங்களே, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. அரசாங்கம் செய்கின்ற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லி தான் இருக்கிறோம். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டினோம். அதுதானே நல்ல பத்திரிக்கை, நல்ல ஊடகம், அதுக்கு அழகு. அப்படிதான். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, அரசாங்கம் செய்கின்ற நல்லதை சுட்டி காட்டியோ பாராட்டியோ பேசணும் நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தலையெழுத்தா? பேர் தான் வரும், கீழே கமெண்ட்லேயே போடுவாங்களே இந்த கட்சிகிட்ட இவ்வளோ காசு வாங்கிட்டீங்கன்னான்ட்டு. நாம அதை கேர் பண்ணல. ஒரு அரசு நல்ல விஷயம் பண்ணுதுன்னா நம்ம அதுக்கு அவங்களுக்கு தூக்கி கொண்டாடணும் அவசியம் கிடையாது. அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. எங்களுக்கு நல்லது பண்ணாங்க, நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்காக நம்ம பக்கமாக நல்லவர் வல்லவர் எழுதணும் அவசியம் கிடையாது. உங்களுக்காக தமிழ் அரசுன்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்கீங்கள, அரசு நிகழ்ச்சி அதில் போட்டுங்க. இதில் ஏன் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க? பத்திரிக்கை ஏன் பேட்டி கொடுக்குறீங்க? யூடியூப்ல ஏன் பேசுகிறீங்க? டிபேட்டில் பேசுகிறீங்களே? அப்போ அதுக்கெல்லாம் ஊடகங்கள் தேவையா உங்களுக்கு? ரிட்டையர்டு ஆஃபீஸர் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க? போலீஸை எதிர்த்தே பேசுகிறாங்க. போலீஸ் செய்கிறது தவறு அப்படின்னு பேசுகிறாங்க. சுதந்திரம் இருக்க போய் தானே பேசுகிறாங்க. ஓகே, புரியுது. இப்போ சிபிசிஐடி அஃபிஷியல் சொல்லியிருக்க விஷயம் இருக்குல்ல சார், புலன் விசாரணை சார்ந்து, இதை சமூக வலைதள பக்கங்களை பராமரிச்சுட்டு இருக்கவங்க, இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், மீடியா பர்சன்ஸ், அப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள், அந்த ஃபுல்லாக ரிட்டனில் அடிக்கிறது, இவங்களையும் தாண்டி அரசியல்வாதிகள் இந்த ஒரு கேஸ் சார்ந்து ஏதாவது கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த சொன்னால் அவங்க மேலே இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா? அதாவது சார், எளியவன் வலியவன் சார். வலியவன் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. எளியவன் சொன்னால் தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இது காலாங்காலமாக நடந்து வருது சார். உதாரணத்துக்கு எஸ்பி சேகர் என்னெல்லாம் பேசினார், ஏதாவது பண்ணாங்களா? எச் ராஜா என்ன பேசினார்? நீதிமன்றத்தை அவ்வளோ தரக்குறைவாக பேசினார். ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்பட்டதெல்லாம் ஏங்க மன்னிப்பு கேட்டார், போனாருக்குன்னாரு. இது எந்த காலத்துலங்க? அவர் பாட்டுக்கு போயின்னு வந்துன்னா இருந்தார். ஒரு சின்ன கைது கூட பண்ணலையே. ஒன்றும் இல்லை, மதுரை பெஞ்சு சுமோட்டோவாக ஒரு கேஸ் எடுத்து ஒரு விமர்சகர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணாங்க? கைது பண்ணாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்களா? அவர் மேலே போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலையே, அரெஸ்ட் பண்ணலையே. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு பேக்கிங் இருக்குங்க. பச்சையாக சொல்ல போனால் எனக்கு பிஜேபி ஆதரவு இருக்குங்க. இப்போ நானே நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு முற்போக்கு சிந்தனை வந்தவன். இப்போ நானே என்ன நினைக்கிறேன்னா, பேசாமல் பிஜேபிக்கு போயிடலாம், நமக்கு மரியாதை இருக்கும், நமக்கு ஆதரவு இருக்கும், நமக்கு பின்புலம் இருக்கும் அப்படி எனக்கு தோணுதுங்க. அப்படி ஆகிப்போச்சு. இந்த வழக்கிலேயே தவிர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், யாரும் பேச முடியல, வாயை திறக்க முடியல. வாயை திறந்தா அடி, பேசினா உள்ள ஜெயிலில் போனால் ரவுடி பசங்கன்னு சொல்லி அடிப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இது என்ன ஜனநாயக நாடா? நாம் என்ன சுதந்திர நாட்டில் தான் வாழ்ந்துருக்கிறோமா? ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆதங்கம் உங்களுக்கு ஏற்படுது. கண்டிப்பாக. ஓகே, இதில் நான் இன்னொரு பர்சனையும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் இருக்காங்களே, இவர் மீடியாவில் ஓப்பனாக சொன்ன விஷயமே அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். அதாவது இந்த பேண்ட்டோட நாடா முன்னாடி கட்டப்பட்டிருக்கோம், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன மாணவியோட நாடா பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்துச்சு. அப்புறம் கழுத்து பகுதிக்கு கீழே நகைக்கீரல்களாக இருந்துச்சு. இதெல்லாம் முதல்ல சொன்னதே நான் தான்னு ஓப்பனாக சொல்கிறாரு வேல்முருகன் அவர்கள். இதையே ஒரு பத்திரிகையாளர் பண்ணாங்கன்னா சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? இப்போ வேல்முருகன்னா ஒரு பொலிட்டிஷியனுங்க, பேக்ரவுண்ட் உள்ளவர். நீங்கள் அவர் மேலே கையை வச்சிங்கன்னா ஒரு 1000 பேர் வருவான், பிரச்சனை வரும், வேறு மாதிரி திசை திரும்பும், லா அண்ட் ஆர்டர் போகும். அதனால் எதுக்கு கண்டுக்காது விட்டுருங்க. ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் என்ன தான் கூன்னு கற்றுங்க, எவனும் வரமாட்டான். சூப்பராக பேசுகிறாருப்பா கார்த்திக், அருமையாக பேசுகிறாருப்பான்னு சொல்லிட்டு போவானே தவிர பிரச்சனை வந்தால் யாரும் வரமாட்டாங்க. நாம் தான் போராடணும். அதை நினச்சி தான் சிபிசிஐடி ஒரு வீக்காக நினைக்கிறாங்க நம்மளை. இவங்களை தட்டி தூக்கி உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு என்ன பண்ணுவீங்க? தலையை வாங்கிட்டீங்களா? இல்லை, நான் சவாலாலாம் பேசலை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என்ன பண்ண முடியும்? நீங்கள்
அரெஸ்ட் பண்ணி எந்த முகாந்தரத்தில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க? எந்த முகாந்தரத்தில் நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்க? அப்போ பத்திரிகை சுதந்திரமே கிடையாதா? நாங்கள் பேசவே கூடாதா? எழுதவே கூடாதா? எவ்வளோ வழக்குகள் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் வந்ததை பார்த்து சுமோட்டாவாக போலீஸை கையில் எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? எவ்வளோ லாயர்ஸும் எவ்வளோ போலீஸும் எவ்வளோ ஜட்ஜஸுமே வீட்டில் பேப்பர் கட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த நியூஸை கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளர் தான். அப்போது சொல்லும் போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாதிரி இருக்கா? அப்போ இது சொன்னால் மிளகா கீறி வச்சா மாதிரி இருக்கா? என்னங்க அர்த்தம் இது? ஒரு நிலைப்பாடாக இருங்க. பத்திரிகையில் வருதா அந்த கேஸ்லாம் பார்க்க மாட்டோமா, நாங்கள் பார்த்துக்குறோம், கம்ப்ளைண்ட் வந்தால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி சுமோட்டோ எடுத்து எஃப்ஐஆர் போடுறீங்களே, அப்போ அதுக்கு மட்டும் பத்திரிகையாளர் வேணும், சமூக வலைதளங்கள் தேவை. அப்போ இந்த மாதிரி பேசினா நாங்கள் எதிராக பேசணும்னு நினைக்கிறதா? சரி சார், இப்போ வதந்திலாம் பரப்புகிறாங்களே, அந்த பொண்ணு சம்மந்தமாக நிறைய பேர் அவதூறான கருத்தில் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்களே, இவங்களை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கலாம்ல, அது எதுக்காக பெருசாக பண்ண மாட்டாங்க? ஏன்னா அவங்க எதுவும் மறைஞ்சிருந்தெல்லாம் பேசலை, வாய்ஸை மாற்றிலாம் பேசலை, ஃப்ரேம் முன்னாடி வராங்க, நம்ம ஷோ பண்ணுற மாதிரி தான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுறாங்க அவங்க. ஆனால் எதுக்காக அவங்கள மட்டும் களை எடுக்காமல் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சார்ந்து புலன் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏங்க அந்த பொண்ணை பற்றி அவர் பேசியிருக்கார், பொண்ணை பாதிச்சுங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கூட தான் நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த வழக்குலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எடுப்பாங்களா? அப்படி அதாவதுங்க, தமக்கு சாதகமாக என்னென்னவோ இருக்கோ அதெல்லாம் பெரட்டி பேசிப்பாங்க. உதாரணத்துக்கு சிபிசிஐடி இவ்வளோ மார்த்தட்டின்னு பேசுகிறாங்கல்ல, நீங்கள் எத்தனை வழக்குங்க கண்டுபிடிச்சி நீங்கள் குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க? எவ்வளோ வழக்கு நாரி போய் வழக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை எழுதி கொடுத்துட்டுலாம் போயிருக்காங்க சிபிசிஐடி. அதெல்லாம் நடந்திருக்கா? அப்போ நாங்கள் அந்த விமர்சனம் பண்ணக்கூடாதா? ஏங்க நாங்கள் பொதுமக்கள், எங்களால் தான் அந்த நாடு, எங்களால் தான் அந்த அரசே. அதனால் நாங்கள் தான் பெரிய இதுன்னு நாங்கள் பேச வரல. எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது, உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். புதுக்கோட்டையில் அபர்ணா அப்படிங்கிற ஒரு பெண்ணு 11 மணி பட்டம் பகலில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து தூக்கிலிட்டு போயிட்டாங்க. பட்டம் பகலில் அது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க. நாய் போய் நிற்குது அந்த வீட்டில், எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வைக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன பையன் சொல்கிறான், குற்றவாளியை அடையாளம் காட்டுறான் சார், இவருன்னு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு மாற்றி நிற்க வைக்கிறாங்க. சிவப்பு சட்டை கட்டிட்டு பச்சை சட்டை சரி வெள்ளை சட்டை தான் 3 முறை நிற்க வைக்கிறாங்க. எப்படி நீங்கள் மாற்றி வச்சாலும் அந்த பையன் கரெக்டாக சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை விட்டாங்க சிபிசிஐடி. துடிக்க அந்த பெண் இறந்து போச்சு, ஒரே ஒரு பெண். எதுக்கு இவ்வளோ சாட்சியங்கள் இருந்தும் விடப்பட்டுச்சு? அதுதான் பொலிட்டிக்கல். எவ்வளோ வருஷம் முன்னாடி நடந்த இது? ஒரு 7-8 வருஷம். இதே சிபிசிஐடி தான் பண்ணாங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், இதை கேட்கக்கூடாதா? நாங்கள் சமூக வலைதளத்தில் இருக்கவங்க பேசுகிறவங்க தப்புங்க, உள்ள பிடிச்சி போடுங்க. இப்போ இந்த கேஸே கண்டுபிடிக்கல நீங்கள், அப்போ எதுக்கு சிபிசிஐடி சொல்லுங்கள்? ஏன்னா அந்த பொண்ணை பெற்றவங்களே கேட்குறது சிபிஐ விசாரணை வேணும்னு ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறத வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சிபிசிஐடி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோன்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ விஷ்ணுபிரியான்னு ஒரு டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பி, அப்பழுக்கற்ற தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட யார்கிட்டையும் வாங்கி குடிக்காத ஒரு நேர்மையான ஒரு டிஎஸ்பி. அந்த டிஎஸ்பியை அசாசினேஷன் பண்ணாங்க இந்த சிபிசிஐடி, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க சிபிசிஐடி. கடைசியில் சிபிசிஐடி விசாரிக்கல, சிபிஐ விசாரித்து அவங்களும் சிபிசிஐடி போன்ற சொன்ன ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை கோர்ட்டே சொல்லுது. என்னென்ன சிபிசிஐடி என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே நீ சொல்லியிருக்கிற, நீ விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 பாயிண்ட்டை சொல்கிறாரு அந்த மேஜிஸ்ட்ரேட். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியா? இதெல்லாம் விசாரிங்க. 7 பேர் வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்கிறான், ஏன் அந்த 7 பேர் வாக்குமூலம் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க? வாங்குங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறாரு. அடுத்த நாள் அந்த மேஜிஸ்ட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் அதை கண்டுக்கவே இல்லை, தூக்கி போட்டார், டிஸ்மிஸ் பண்ணிட்டார் கேஸையே. இப்போ அங்கே மறுபடியும் ரிவிஷன் போயிருக்காங்க, அப்பீல் போயிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நாங்கள் பேசினா அரசுக்கு எதிராக பேசணும் அர்த்தமா? நாங்கள் என்ன தீவிரவாதியா? ஏங்க இந்த நாட்டினுடைய மக்களில் ஒருத்தர், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நம்புகிறவங்க நாங்கள். ஏன்னா நம்ம மற்றவங்கள பற்றி தான் பேசுவோம் எழுதுவோம், நம்மளை பற்றி ஒரு நாள் கூட ஆகா ஓகோன்னு எழுதுனதோ பேசுனதோ கிடையாதுங்க. நமக்கு எதுங்க அந்த வேலை? சம்பளம் வாங்காத ஒரு அரசு ஊழியரை தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. ஆனால் அடக்குமுறை அப்படின்றது இந்த பக்கம் வருதுன்னு தான் பல பேர் இப்போ பத்திரிகையாளர்கள் விமர்சனமாக முன் வைக்கிறாங்க. சரி, இன்னொன்று சொல்கிறேன் நான், இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க இல்லையா, என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள்?
நேற்று கூட ஒருத்தர் பேசியிருக்கார். சரி, பச்சை நேராக சொல்கிறேன், நக்கீரன் கோபால் அவங்களால தொட முடியுமா? கிழிகிழு கழிச்சுங்கிறார் கோபால். இந்த விஷயத்த இன்னைக்கு கூட நேற்று கூட பேசினே இருக்கார். என்ன பண்ண முடியும் உங்களால்? யாரை மிரட்டுறது? நான் ஒன்று சொல்கிறேங்க, குட்ட குணீரவும் அடைவேன், குற்றனும் அடைவேன். அவன் எழுந்திரிச்சிட்டான்னா குற்றனை தூக்கி காலி பண்ணிடுவான். இவங்க சும்மா இந்த மாதிரி அதான் எடுத்துட்டாங்க. இவங்க அராஜகத்தை கையில் எடுத்துட்டாங்க. இதனால தான் போலீஸுக்கும் ஆட்சியாளருக்கும் ஏற்கனவே கெட்ட பேர் வந்தது. ஆனால் இது அவங்களுக்கே தெரியாது சார். நாம் இது போல் ப்ரெஸ் நோட்டு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதே பத்திரிகையாளர்கள் தான். அவங்க சார்ந்தே நம்ம இதை சொல்லிட்டோம்னாக்கா விஷயம் பெருசாக போகணும் கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த புரிதல் இருந்தும் எதுக்காக அந்த ப்ரெஸ் நோட் வெளியிடணும்? அதுதான் சார், அதுதான் புரிதல் இல்லாமை, அனுபவமின்மை. புரியுதுங்களா? இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட்டு 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 திருந்தா கூட அந்த அந்த பொசிஷன் வந்தவொடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு, அதனால தான் அழிஞ்சு போகிறது. சரி, ஓகே. ஒன்றும் இல்லை சார், இன்னொன்று சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்தில் ஓப்பன் கோர்ட்டில் ஜட்ஜி சொல்கிறார், 90% காவல்துறை அழுகி போச்சு, ஊழல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் வாயை திறந்தாரா? டிஜிபியோ இல்லை சிஎம்ஓ ஹோம் செக்ரட்டரியோ இல்லை சீஃப் செக்ரட்டரியோ வாயை திறந்தாங்களா? வாயை மூடின்னு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும் உங்களால்? நீதிபதி சொன்னது உண்மை. அந்த வார்த்தை நம்ம சொல்லியிருந்தோம், என்ன பண்ண ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பாங்க. புழல் ஜெயிலில் இருப்போம் நம்ம. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டுவதற்கும் தட்டிக்கு சொல்லுவதற்கும் நமக்கு கடமைப்பட்டவங்க நம்ம. காவல்துறையை விட அதிக பொறுப்புகள் உள்ளவங்க நம்ம. ஆனால் இதில் சில விஷமிகள் இருக்க தான் செய்வாங்க. இந்த போர்வையில் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் இப்போ சிபிசிஐடியில் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லவங்களா இருக்காங்களா? வாய்ப்பே இல்லை. எல்லாத்துலேயுமே கெட்டவங்க இருக்காங்க. ஏங்க, நான் ஒரு செய்தியை நைட்டு 2 மணிக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கிட்டு போகிறேங்க. நைட்டு 2 மணிக்கு, மிட் நைட் 2 மணிக்கு ஃபோட்டோவோட ஆதாரத்தோடு கொடுக்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டர். வீட்டுக்கு போகிறேன், 6 மணிக்கு என்னுடைய கதவு தட்டப்படுகிறது. எழுந்திருச்சா நான் யார் அவர் என்கிட்ட கொடுத்தாரோ அந்த பாதிக்கப்பட்ட பார்ட்டி என்கிட்ட நிற்குது. வீட்டில் பையில் 2 லட்ச ரூபா பணத்தோடு போட்டு வருது. ஒரு நண்பனோட, என்னுடைய நண்பனோட அந்த உடனே வீட்டில் உட்காந்தாங்க. டீ கொடுத்தேன். என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை, இது மாதிரி அண்ணனை பற்றி செய்தி போடாதீங்க, ஏற்கனவே ரொம்ப அசிங்கப்பட்டாங்க போலீஸு, அதனால் வேண்டாம். அவங்க என்ன குரூப்புனா, லாரி விட்டு காலி பண்ணிவிடுவாங்க, ஆளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள. அந்த மாதிரி பார்ட்டி. நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசு 91. நான் என்ன பண்ணேன், சமய செல்வமாக முடிவு எடுத்து, எப்போ நான் செய்தி போடலை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் பணத்தை வாங்கினா தான் நான் போவேன். அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்ருப்பாங்க, அந்த ஆளுக்கிட்ட பணம் கொடுக்காத வராதிங்க, இல்லைனா அந்த ஆள் போட்டுருவான் அப்படி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நான் தயவுசெய்து என்னை நம்புங்க. மனுஷனுக்கு வாக்கு தான் முக்கியம், செய்தி வராது. தயவுசெய்து நீங்கள் நம்புங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட, என் ஃப்ரெண்டு என்னை நம்பி தானே வந்திருக்காரு, அவரை நம்பி தான் நீங்கள் வந்திருக்கீங்க, என்னை நம்புங்க போங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நேராக பொழுது முடிஞ்சு அந்த இன்ஸ்பெக்டர் போய் அதை தூக்கி போட்டேன். ஏங்க 2 மணிக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, 6 மணிக்கு அக்யூஸ்ட் பார்ட்டி வந்து நிற்கிறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறான் அக்யூஸ்ட்கிட்ட, எவ்வளோ விசுவாசமாக இருக்கான் பாருங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் இப்படி இருக்காங்க. அப்போ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திலே இருக்காங்க. எஸ், சமூகத்திலே இருக்கிறாங்க. அது தவிர்க்க முடியாது. சரி சார், இப்போது நானும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நியூஸ் சேனல்ஸில், நீங்களே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட அனுபவம் எங்களோட அனுபவத்தோட 3 மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நாம் இப்போ தான் டிஜிட்டலுக்குள்ளே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சேட்டலைட்டில் நம்ம செய்தியை போட்டுட்டு இருந்தவங்க தான். அந்த ஒரு தார்மீக உரிமையில் கேட்குற அந்த கேள்வியை இப்போ சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் கேட்டிருக்காங்க, இது போல் போடாதீங்கப்பா அப்படின்ட்டு. சரின்னா உங்களுக்கு நம்ம அந்த ஒரு அறிவுறுத்தலுக்கு மரியாதை கொடுத்து நாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் சார். இந்த கேஸ் நம்ம இதுக்கப்புறம் தொடரதே இல்லை, புலன் விசாரணை பண்ணவே இல்லை யாருமே தமிழகத்தில் எந்த பத்திரிகையாளரும். சரி, இதோட முடிவு, அந்த இறந்து போன பொண்ணுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா? இந்த புலனாய்வு விசாரணை இருக்கு பற்றியில் இவங்க பண்ணுறது இதனோட முடிவில் சார். இப்போ இது அவங்களுடைய நம்ம தார்மீகமாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு பெரிய மனசோட சொல்கிறீங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி எச்சரிக்கை, இந்த மாதிரி மிரட்டெல்லாம் விடக்கூடாது. ஏங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் குறுக்கில் பூந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஊட்டி கழி போட்டு போயிடாதீங்க
உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அது மாதிரிலாம் செய்யாதீங்க, ஏதாவதுன்னா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு சாந்தமாக சொல்லணுங்க. நீங்கள் மிரட்டலாம் கூடாது. ஏன்னா ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க, தகவல் தெரிஞ்சால் இதில் கூப்பிடுங்க அப்படி. எப்போ சொல்கிறது ஃபோன் நம்பர்லாம்? இவ்வளோ தூரம் எல்லாம் வெளியே வந்தவன் பிறகு. ஆனால் இந்த விஷயங்க நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சரியான முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் போய் இவங்க சொல்கிறாங்களா இன்வெஸ்டிகேஷனில் தலையிடாதீங்க, இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எங்களை திருப்தி படுறதுக்கு, அதாவது இந்த நாட்டு மக்களை திருப்தி படுறதுக்கு, பாதிக்கப்பட்டவங்களை திருப்தி படுறதுக்கு இவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லணும். சுவாதி மர்டர் கேஸில் நம்ம பத்திரிகையாளர் சங்கம் இருக்கு, அதை சார்ந்து எவ்வளோ ப்ரெஸ் மீட் நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறையோட உயர் அதிகாரி டைரெக்டாக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவ்வளோ பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்றது பெருசாக வரல. லிட்ரலாக தற்கொலைன்ற மாதிரி தான் பெருசாக பேசவும் பட்டுடுச்சு. இப்போது இது எதுக்காக முரண்பாடு சார்? இப்போ சார் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து கொலை தற்கொலைலாம் கொடுக்க மாட்டாங்க. அடிபட்டிருக்கு, ஒருத்தர் கூட பேசியிருக்கார் அந்த பள்ளி சார்ந்து, அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. பள்ளி சார்பாக முழுக்க 100% பள்ளி சார்பாக தான் பேசியிருக்கார் அவர். அது வந்து கீறல்லாம் இருக்குது உடம்புல அப்படின்னு அது அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அதனால தான் இப்போ பிரச்சனையே. அவர் ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா, மேலேருந்து விழும்போதுங்க அந்த மரத்தில் இருந்த கிளைங்கள்லாம் கீறிடுச்சிங்க. கரெக்டு. ஒருத்தர் 3வது மாடிலேருந்து கீழே விழுறாங்க, இப்படி இருக்காங்க, தலை இதானே, கீழே விழுந்தால் இங்கே எப்படி கீழே வரும்? இவங்க எப்படி விழுந்தாங்கன்னா தெரிச்சிடும். இதைத்தான் சிபிசிஐடி அதிகாரி பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. புலன் விசாரணை எங்க அளவுக்கு பண்ண அந்த மாதிரி பேசாதீங்கன்ற, அதுதான் அவங்களும் கேட்குறாங்க. ஓகே, உங்களுடைய கருத்தை இந்த மாதிரி திசை திருப்பக்கூடாது. விசாரணை வரும், விசாரணை பண்ணுவாங்க, அவங்க சில விஷயங்கள் சீக்கிரட்டாக பண்ணுவாங்க, அதை வந்து வெளியே சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நீங்கள் வெளியே சொல்லலாம். ஏங்க இந்த மாதிரி போயின்னு இருக்கு, நாங்கள் குற்றவாளியை நெருங்கிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க இல்லையா, குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏற்கனவே பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம், இதுதான் உண்மை. குற்றவாளியை நெருங்கிட்டோம், இதோ பிடித்து விட்டோம், நாளை பிடிப்போம்னு அவன் உத வாங்கிட்டு இருப்பான், லேக்கப்பில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து அப்டேட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, தினமும் கூட வேணாம், வாரத்துக்கு ஒரு முறை இது கேஸில் முடிஞ்சிருக்குங்க, இத்தனை பேரை நாங்கள் சந்தேகப்படுறோம், இத்தனை பேர்கிட்ட விசாரணை பண்ணிட்டோம், பேர்லாம் கூட சொல்ல வேண்டாம். சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, இந்த மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டாலே இங்கே ஆஸ்வாசப்பட்டுருவாங்க. ஓகே, அஃபிஷியல்ஸ் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க, நோக்கி போயிட்டு இருக்கான்ட்டு. இல்லைங்க, மர்மம் எதுவுமே இல்லைங்க, தற்கொலை தாங்க, அது சம்மந்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு கன்க்ளூஷனே வரா மாதிரி தான் இருக்குது, கேஸ் முடிய போகுதுன்னு சொன்னாலும் ஓகேப்பா அந்த பொண்ணு என்னவோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஆஸ்வாசப்பட்டுருவாங்க. இங்கே அது ஒன்று தான் பேரியராக இருக்குது சார். அந்த வாரத்தில் ஒரே ஒரு அப்டேட் கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்குது? இல்லை சார், இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் எடுக்கிறது தான் முடிவு, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? ஆனால் மக்களோட வரி பணத்தில் மட்டும் சம்பளம் வேணும். ஆமாம் சார். இன்னொன்று கேட்டுங்க, அந்நிய செலவாணி நம்ம யூடியூப் சேனல் மூலமாக தான் நம்ம நாட்டுக்கே வருது. ஆமாம், கோடியாக வருது. பட்ஜெட்டில் அதே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கோடியாக வருது. அப்போ அதுக்கு மட்டும் உங்களுக்கு நல்ல இதாக இருக்குது, கோடியாக வரதை மட்டும் வெள்ளம் மாதிரி வாங்கி சாப்பிட்றீங்க. ஆனால் சமூக வலைத்தளத்தில் யாரும் பேசக்கூடாது, வாய் முன்னு உட்காந்து இருக்கணும், வயிற்றுல ஈர துணி போட்டுக்கணும். என்ன இது? எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஆதங்கம் நல்லா புரியுது எனக்கு. ஏன்னா எங்கள் வயசுக்கே எங்களுக்கு ஆதங்கம் ஏற்படுதுன்னா உங்கள் வயசு கண்டிப்பாக ஏற்படும். சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்ற ஒன்று அடிக்கடி ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது சார். அந்த பொண்ணு அங்கே நடந்து வராங்க, பேக்கில் இதை வைக்கிறாங்க, 3வது மாடி நோக்கி ஏறுறாங்க, அந்த ஸ்டடி ரூம்குள்ளே போகிறாங்க, சோர்வாக போயிட்டு படுத்துடுறாங்க, திரும்ப அந்த கிளாஸை விட்டு வெளியே வர்றப்ப லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் மேலே கீழே விழுந்து கிடந்து அவங்கள தூக்கிட்டு போகிற காட்சிகள் கூட அது வரைக்குமே சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துடுச்சு. ஆனால் எங்கே தேடி பார்த்தாலும் விழுந்த ஷாட்டு மட்டும் வரல. இது என்னடா புது சிசிடிவி பேட்டர்னாக இருக்குது, ஒருத்தவங்க விடுறாங்கன்னா அதுவும் சேர்த்து ரெக்கார்டாக இருக்கணும். ஆனால் அந்த காட்சி இப்போ வரைக்கும் வந்த மாதிரியே தெரியல. போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க வெளியிடலன்னு சொல்கிறாங்க. சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் வெளியிட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் சார்ந்த இவ்வளோ விஷயங்களை ப்ரெஸ் நோட்டாக வெளியிட்றாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதை வெளியிட்டிருக்க மாட்டாங்க. வேறு யார் தான் சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சார்? இப்போ இந்த சமூக வலைதளங்கள், இந்த நெட்டு இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்குனே போலீஸில் ஒரு தனி விங்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாதா? போலீஸ் வெளியிடல, மற்றவங்க யார் வெளியிட்டாங்க, எப்படி அது வந்துச்சு, அதை கண்டுபிடிங்க, அதை பிடிச்சி உள்ள போடுங்க. தப்பு தானே அது? அது அவ்வளோ கஷ்டமாக சார் கண்டுபிடிக்கிறது? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எதுக்காக இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல? அதுதான் சார், அதுதான் பேசுகிறவங்கள பொறுத்து. நீங்களும் நானும் இழிச்ச வாயினா இருந்தால் அடிப்பான், ஜபர்தஸ்த் பண்ணி நின்றோம்னா கவனி போயிடுவாங்க. நீங்கள் நேர்கோட்டில் நின்று அதை யார் இது பண்ணது நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல, யார் வெளியிட்டா
சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் வெளியிட்டாங்க, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அது டிஜிட்டல் ஆக்டில் தானே வருது. அப்போ இதை ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல? எஸ். அப்போ ஏன் முரண்பாடாக இருக்குது? இந்த குழப்பம் நமக்கு மட்டும் இல்லை, சாமானியனுக்கே வருது. நாம் இப்போ ஒரு விஷயம் இந்த அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வழக்கை சார்ந்து அவங்க நம்மளுக்கு 10 சஜஷன் கொடுக்குறாங்க. இது இல்லைங்க, இது தாண்டி இதுவும் நடந்திருக்குங்க, இதுக்கப்புறம் அதுவும் நடந்துச்சுங்க, அதையும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. மக்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது. ஏன்னா எல்லா வீட்லேயும் பொண்ணு இருக்காங்க, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா நம்ம வீட்டில் நடந்ததுக்கு சம்மந்தம். அது தமிழக மக்கள்லாம் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படும் உங்களுக்கே தெரியும். எல்லாருமே அன்புக்கு அடிமை தாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எதிர்பார்க்கறது அப்டேட்டு தான். விசாரிங்க சார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே சார், அப்புறம் எதுக்காக சார் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் பக்கம்லாம் போக போகிறோம், நீங்கள் சொல்கிறதே கேட்டுப்போம் சிம்பிளாக நினச்சிக்கிட்டு இருக்கா, நடக்கலை. எனக்கு என்ன டவுட்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நாங்கள் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னது அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி அவர்கள். ஸோ ஃபுட்டேஜ் அங்கே போனது கன்ஃபார்ம். அப்போது கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜ் சிபிசிஐடி அதிகாரிகள்கிட்ட போயிருக்கணும். ஏன்னா அவங்க தான் இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னா இதில் என்ன உள்நோக்கம்னு புரியல சத்தியமாக. இதில் வந்துங்க நீங்கள் கேட்குற மாதிரி அப்படி இருந்தால் 2 பேர் பொறுப்புங்க. அந்த சாந்தி பொறுப்பு, சிபிசிஐடி போலீஸார் பொறுப்பு. ரெண்டுத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தால் கசிஞ்சிருக்கணும். அப்போ ஆமாம். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ் இவங்களும் வச்சுருப்பாங்கள்ல, ஒன்று இவங்களும் வெளியிட்டிருக்கலாம், இல்லை போலீஸ் வெளியிட்டிருக்கலாம். போலீஸில் இருந்த சில ஆட்கள் ஒன்றும் இல்லைங்க, சில ரகசியமான தகவல்லாம் வருதுன்னா அங்கே நாள் நமக்கு ஒரு சொல்ல போய் தானே வருது. நம்மளுக்கு சோர்ஸ் இருக்கும் சார், பத்திரிகை எல்லாருக்குமே சோர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம அந்த சோர்ஸ் பேரை சொல்ல போகிறதில்ல. ஆனால் இது சோர்ஸையும் தாண்டி வேற ஒன்று செயல்பட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே வெளியே வந்துடுது. எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, இது போல் புதுசாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துருச்சுன்னு. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சில ஃபுட்டேஜ் வெளியே வர்றது இவ்வளோ உண்மை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட மொத்தமாக அந்த பஞ்சே கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்தமாக ரெக்கார்டான எல்லா ஷாட்ஸும் உள்ளே இருக்கும். அதை அலசி பார்த்தா அதை அலசி பார்த்தா இந்நேரத்துக்கு அந்த கேஸே முடிஞ்சிருக்கணுமே. ஏன் இப்போ இருக்க சாத்தியமா? ஏன்னா விடுற ஒரு ஷாட் இருந்தாலே முடிஞ்சிருக்குமே கிட்டத்தட்ட. அதுதான் சார். இதில் வந்து சார், இது வந்து சுதந்திரமாக சிபிசிஐடி செயல்படல சார். இதில் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. இவ்வளோ அறிக்கை விடுறதும் அவங்களும் என்னென்னா நம்ம மேலே கெட்ட பேர் வந்துட போது, சிபிசிஐடி இப்போ பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறோம் அப்படிலாம் தான். இப்போ பாம்பு முதல்ல வாயில சிக்கினா மாதிரி தான் அவங்க கதை. பாம்பு வந்து சீருது அப்படின்னா எதுக்கு? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை. நம்மள ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு சீருது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை அப்படி. ஐயோ, இது ரொம்ப ஹைப்போதட்டிக்கலாக இருக்குது. கண்டிப்பாக எந்த பக்கம் நியாயம்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்துங்க பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அரசியல் பின்புலத்தோடு இருக்குது. இப்போ அவங்களுக்கு யாருமே இல்லையே பாதிக்கப்பட்டவங்களுக்கு, போலீஸை நம்பி தானே அவங்க இருக்காங்க. சார், நிகழ்ச்சியில் இவ்வளோ தூரம் கலந்துக்கிட்டு நிறைய விஷயம் வெளிப்படையாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய அனுபவங்கள் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூடயும் சிபிசிஐடி கூடயும் அதையும் வெளிப்படையாக பகிர்ந்து உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.